இன்றைக்கு வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதே நாளிலே சிவகாசியிலும் தேர்தல். சிவகாசி சட்டமன்ற தொகுதியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அதிமுக வேட்பாளராக கேள்வி நாயகர் பாலாஜி ஆகிய நான் போட்டியிடுகிறேன். உங்களை தேடி உங்களை நாடி உங்கள் ஆதரவு நாடி வந்திருக்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் சிவகாசியுடைய மேற்கு பகுதி என்று சொன்னாலே அது ரெட்டலை கோட்டை. பாசம் கொண்ட மக்கள் வாழ்கின்ற பகுதி இந்த மேற்கு பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பருத்துப்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் உங்களுக்கு எந்தெந்த நம்பிக்கை மன்னராக, உங்களில் ஒருவராக, உங்கள் தோழனாக, உங்கள் சகோதரனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டியாக பாராட்டியாக நான் உறுதியை சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் இந்த பகுதியுடைய கிருஷ்ணப்பேரிலே முதல் பூத்திருக்கிறது. கிருஷ்ணப்பேரிலே முதல் பூத்திருக்கிறது. அங்கே எண்ணுகின்ற பொழுது என்றைக்கு எந்த சூழ்நிலையும் ரெட்டலைக்கு ஓட்டுகள் குறையாத பகுதியாக இந்த மேற்கு பகுதி இருக்கிறது. எனக்கு 2017 தேர்தலில் போட்டியிடும் நேரத்தில் எனக்கு ஒட்டுமொத்தமாக வாக்குகளை அதிகமாக அள்ளி கொடுத்த பகுதி இந்த சிவகாசியுடைய மேற்கு பகுதி. அதேபோல் இன்றைக்கு 4வது சேர்ந்தவர்களாம் அவர்களுக்கு பார்க்கின்ற போது மீண்டும் 2018 திரும்பி இருக்கிறது என்று எனக்கு சொல்லுகிறது. அங்கே மாநிலங்களுடைய சாமி கூட்டத்துக்கு நடுவப்பட்டு இந்த கிராமங்கள் எல்லாம் எனக்கு மிகவும் ஓட்டுக்களை அள்ளி கொடுத்தது. எந்த கிராமம் பெரிய கிராமம் சொல்ல முடியாது. ஒன்றோடு ஒன்று போட்டு கொண்டு ரெட்டலைக்கு அதிக வாக்குகளை அள்ளி கொடுத்த சார்பு மட்டுக்கு 3/4 நேரம் வாங்கியிருக்கேன். சார்பு வேண்டாம்னு சொல்றதுக்கு அப்புறம் இவ்வளவு சார்பு என்ன வாக்குன்னு சொல்லிட்டோம்னா எவ்வளவு பேர் போட்டுப்பாங்க. வந்ததில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வரவேற்று சார்பு அறிவிக்கிறார்கள். அத்தனை பேரும் கட்சி பணியாற்றக்கூடிய ஒவ்வொருத்தரும் 100 ஓட்டுகளை சேகரிக்கக்கூடிய திறமைசாலிகள் தான் இங்கே அவர்கள். ஆக நிச்சயமாக உங்கள் பகுதிக்கோ உங்களுக்கும் உற்ற தோழராக நான் இருப்பேன் என்ற உறுதியை சொல்கிறேன். நம்மோடு சேர்ந்திருக்கின்ற அதிமுக தலைமையில் கூட்டணியில் சேர்ந்திருக்கின்ற அத்தனை கட்சிகளும் 10 கட்சிகள் சமம். அதிமுக மிகப்பெரிய கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வலுவான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு பெரிய மனிதர்கள் வாழ்கின்ற கட்சி. அங்கே திமுக எந்த கட்சி இருக்கிறது? திமுக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் 1% கட்சி, 1% அண்ணன் டிடி தினகரன், நம்முடைய அன்புமணி ராமதாஸ், நம்முடைய கைலா நாயேந்திரன், ஓடி மிகப்பெரிய ஆளுமை உள்ள தலைவர்கள், ஆளுமை உள்ள கட்சி அதிமுக தலைவர் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆகவே திமுக தன்மை கருத்து சொல்வது போல் சொன்னார், மகாபாரத கதையை சொன்னார். உண்மை அதுதான். நியாயமும் தர்மமும் அதிமுக தலைவர் உள்ள கூட்டணி இருக்கிறது. இங்கேதான் அதிமுக ஆட்சி வரும், எண்ணிய ஆட்சியை பிடிக்கும், அதிமுக ஆட்சி வரும், எடப்பாடி வருவார். இன்றைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் கோட்டை கருப்புங்கள் வருகின்ற பொழுது நான் மிகப்பெரிய பொறுப்போடு நான் வருவேன். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக நான் அமைச்சராக வருவதற்கு காரணமான தொகுதி இந்த சிவகாசி தொகுதி, காரணமான மக்கள் இந்த சிவகாசி தொகுதி மக்கள். நிச்சயம் இந்த முறையில் எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள். மிகப்பெரிய வெற்றியை கொடுங்கள். அவருக்கு பக்கத்தில் அதிகாரமிக்க பதவிகள் பொறுப்பில் நான் உறுதியாக இருப்பேன் என்ற உறுதியை சொல்கிறேன். உங்கள் பதவிக்கு தேவையான திட்டங்களை என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கு வருகின்ற வெங்கிரோடு, இந்த வெங்கிரோடுக்கு பணம் ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு இடங்களை கையகப்படுத்தி எல்லா பணிகளும் செய்ததுதான் 4 ஆண்டுகள் காலமாக பிடித்து போன வருஷம் தான் 2 வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோல் ரயில்வே பாலத்திற்கு அதற்கான பணிகளை செய்து ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு இடங்களை நிலைப்படுத்தியது நான் தான். தேர்தல் நேரத்தில் இன்றைக்கு இவர்கள் செய்தி பிடித்துவிட்டு இவர்கள் செய்தது போல் ஒரு நாடகப்படுகிறார்கள். 5 பாடங்களுக்கு மத்திய அரசுல போய் ரயில்வே துறையில் பெர்மிஷன் வாங்கினேன். ஒன்று நான் குறிப்பிட்ட ராமூர்த்தி பாடம், இன்னொரு ராஜபாளைய ஆலங்குளம் பாடம், அடுத்து
அடுத்து சிவகாசி சாத்தாவன பாலம், திருத்தங்கள் பாலம், நம்முடைய சாப்பூர் இருக்கக்கூடிய பாலம், 5 பாலத்துக்கு பெர்மிஷன் வாங்கினதுல நாடு இது விற்காத இருக்கு. இது எல்லாம் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அரசாங்க காப்பியில எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் காசு கொடுத்துருவேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் போட்டு பாலத்தை கட்டி கொடுக்கிறது. இவர் தான் தூணை வைக்கிறது மாதிரி, இவர் தான் பிள்ளை போடுறது மாதிரி நடக்கிறாரு போறாரு. நம்ம எல்லாம் காலேஜ் கொண்டு வந்தோம். எதுக்காக நாங்கள் நின்றுப்பா, எதுக்காக காலேஜ் சிமெண்ட் பூசுறது பார்க்கணும். இவங்க சிமெண்ட் பூசுறத பாக்குறாங்க. காலகாலப்படுத்தி 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டக்கூடிய பாலத்தை லேட்டா கட்டுறது இவங்க தப்பு. 3 வருஷத்துக்கு முன்னாடி போட வேண்டிய ரோடை இப்ப போட ஆரம்பிச்சது இவங்க தப்பு. எல்லாத்தையும் காலகாலப்படுத்திட்டு இன்னைக்கு செய்திகள் போல் நாடகம் போடுகின்ற இந்த வேலைதாரிகளை விரட்டி அடிக்கின்ற பணியை நீங்கள் செய்ய வேண்டும். சிவகாசி மேற்கு ஒன்றியம் அதிமுகவை எட்டு கோட்டை என்பதை பறைசாற்றிக் கொள்வதாக எங்களுடைய முன்னாள் பொறுப்புகளை எல்லாம் முத்திரையிட்டு எங்களை முத்திரைகள் உங்கள் வீட்டுக்குள்ளையாக உங்கள் ஒருவனாக உங்கள் தோழனாக உங்கள் தலைவராக இருப்பேன் என்று உறுதியை சொல்லி நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்